வணக்கம் மக்களே. சண்டிகரில் முதல் நாள் நானும் கமலும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். அதாவது இங்கேருந்து எங்கே போகிறோம்னா பஞ்ச்குலா அப்படின்ற இடத்துல இருந்து சண்டிகர் சிட்டிக்குள்ளே போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வர சிக்னலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் போட்டுருந்துச்சு. கரெக்டாக போயிட்டோம். அடுத்த சிக்னலில் க்ரீன் தான் போட்டுருந்துச்சு. நாங்கள் போகிற நேரமாக பார்த்து கரெக்டாக ரெட்டு வந்துச்சு. போயிடலான்னு பார்த்தா அங்கே தான் வச்சுருக்காங்க ஒரு ட்விஸ்ட்டு. சைடில் பார்த்தீங்களா அங்கே ஒரு வண்டி நிற்கிதா, அவ்வளோதான் ஸ்பாட்லேயே முடிஞ்சு ஸ்பேண்ட்லேயே இப்போ ஸ்பாட்லேயே ஃபைனை போட்டு நம்ம சாவடி பண்ணுங்க. அதுவும் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாமா. அப்போ அதை பற்றி கமல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். சண்டிகரில் வந்து டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா சோழி முடிஞ்சுதாமா. துரத்திட்டு வந்து பிடிக்கிறானுங்க. அது அனுபவப்பட்டவங்க. அப்புறம் அப்படியே சைடில் பார்த்தீங்களா சைக்கிள் ஓட்டுறாங்க. இந்த ஊரில் தாங்க நிறைய சைக்கிள் பார்க்குறேன். நம்ம ஊரில் கூட சைக்கிள் ஓட்ட மாட்டானுங்க. ஆனால் இந்த ஊரில் நிறைய சைக்கிள் ஓட்டுறவங்க பார்க்குறேன். சைக்கிள் ஓட்டுறதுக்காகவே ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த ஊரில். நம்ம பைக் ஓட்டுறதுக்காக சைடில் ஒரு கோடு போட்டு அதில் பைக் ஓட்டுற சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே சைடில் ஒரு வெள்ளை கோடு போட்டு சைக்கிள் ஓட்டுறதுக்கு தனியாக வழி வச்சுட்டாங்க. அந்த ரூட்டில் வந்துட்டு சைக்கிள் மட்டும் தான் போகணும், மற்ற யாரும் போகக்கூடாது. மொபைல் அப்பா என்ன ரூல்ஸ் என்ன இந்த ட்ரிபிள்ஸ் போகிறானுங்க. யூபி யூபினா ட்ரிபிள்ஸ் போகலாமா? ஓஹோ, ஃபைன் வரும். இப்போ உள்ளார சுத்துறதுக்கு தெரியாத இடத்துலாம் சுத்திக்கலாம். மெயினான ஏரியாவுக்கு போக முடியாது. அப்போ அவங்க மாட்டுவானுங்கன்ற. அதாவது உள்ளாரே சுத்திக்கலாம். நம்ம ஊர் மாதிரி இது வந்து நகர் மாதிரி. இது ஃபுல்லாக வீடு தான். இங்கெல்லாம் கேமரா இல்லை. ஸோ ஹைவேல வந்து கேமரா இருக்கும். அது மெயின் ரோட்ல கேமரா. வீட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருக்க மாதிரி அண்ணா நகர் அவ்வளோதான் அந்த மாதிரி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக். ஓய் எங்கடா போகிறேன்? சொருவு வெங்கடா யாரா இந்த இடத்துல இந்த படத்தில் கட் பண்ணுமா? தாத்தா வர்றாரு, ஸ்ட்ராங் ரூட்ல போறாரு. லாம்போகினி. ஓஹோ, ஓனர் லாம்போகினி. ஓனர் வரல. அப்புறம் ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு முதல்ல நாங்கள் வந்து ஸ்பாட்டு ஒரு மொபைல் கடை. அவர் நம்ம தமிழ் ஆளு தான், பேர் விஷ்ணு, கமலோட ஃப்ரெண்டு. அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். அவரை பார்த்து பேசிட்டு 2-3 பொருள் பர்ச்சேஸை போட்டு அந்த பொருள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறமா அதை எடுத்துக்கலான்னு அடுத்து வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா குதிரை வண்டி. நம்ம ஊர்லாம் இது கிடையாது. சண்டிகரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி டர்பன் கட்டின பஞ்சாபி சிங்கு வந்துட்டு இங்கே நிறையா சுற்றிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருக்காங்க. என்னென்னு விசாரித்து பார்த்தா பக்கத்தில் தான், ரொம்ப பக்கத்தில் தான் பஞ்சாப் இருக்குதாமா. பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி. இது வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. போர்டு பார்த்தீங்களா மக்களே, மணாலி இங்கேருந்து ரொம்ப பக்கமாக. ஆனால் போக தான் முடியாது, இன்னொரு வாட்டி போய்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க, இந்த ஊரில் நீங்கள் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரில, ரொம்ப க்ளீனாக இருக்கு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க நார்த்னாலே ரொம்ப கலீச்சு, பான்பராக் போட்டு துப்பி வச்சுருப்பானுங்க, நல்லாவே இருக்காது, குப்பையாக இருக்கும்னு. இருக்குதான், பான்பராக் போட்டு துப்புறதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பொதுவாக ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்பர் தான் போட்டுருக்காங்க. போட்ட நம்பரு 32 30 31 29 47. இது மட்டும் நம்ம இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் மாற மாட்டேதுங்க. அதாவது டிராஃபிக்கில் போய் நின்று நவரில் சிக்னல் போட்டாச்சுன்னா உடனே ஆரனை போட்டு அடின்னு அடித்து பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்கலாம் போட்டு எரிச்சல் ஆகிறது. அது டைட்டுக்கு சிக்னல் கரெக்டாக தான் இருக்குது. அது அங்கே போகிற சிக்னல் இவ்வளோ மாங்காய் மரம் வேறு லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் மரம். இவ்வளோ மாங்காய் மரம், இது மாங்காய் தோப்பு, மாமர தோப்பு.
இது மட்டும் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சு உப்பு போட்டு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இங்கே எது பண்ணாலும் பயமாகுதுப்பா. ஸோ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகிறேன். அப்புறம் இந்த ஊரில் எதுக்குமே ஏரியா பேர் இல்லைப்பா. அதாவது சைதாப்பேட்டை, நந்தனம், 1000 விளக்கு, இந்த மாதிரி ஏரியா பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஏரியா பேருமே இல்லை. எல்லாம் நம்பர்ஸ் தான். நம்ம நேவியில் எப்படி தான் இருக்கும், 7th பிளாக், 14th பிளாக், 20th பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியாவில், இந்த ஊரில். இந்த பாருங்க, பஞ்சாப் யூனிவர்சிட்டி, ஆனால் நம்பர்ஸ் தான் போட்டிருக்கான். ஒரே குழப்பமாக இதில் எப்படி போவாங்க இவங்க கரெக்டாக? ஏதோ பஸ் நம்பருக்கு ரூட்டு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்குது. கரெக்டாக போயிட்டா சார் தான். அது வந்து இங்கேயே இருக்கிறவங்களுக்கு பழகிருக்கும் போல். நமக்கு தான் இதெல்லாம் புதுசாக தெரியுது. நம்ம போய்ட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை ஏதாவது சொல்கிறவங்களான்னு சொல்லிட்டு வாயை மூடிருக்கோம்னு இருந்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஏரியா தான் இந்த ஊர் ரிச்சி ஸ்ட்ரீட் போல இருக்குது. ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் கடை. போகிறவங்கலாம் வந்துட்டு வாங்க ப்ரோன்ற மாதிரி ஹிந்தியில் கூப்பிட்டுருந்தாங்க. தமிழில் இல்லை, ஹிந்தியில். அஜாவ் அப்படின்னு. இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வாங்காமல் கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொன்னோம். அந்த மார்க்கெட்டுக்கு போனோம். இந்த ஆட்டோ தான் என்ன கவர்ந்து விட்டது. எலக்ட்ரிக்கல் ஆட்டோ, பேட்டரி. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு தான் வெளில பணக்கார இந்த மாலில் வாங்கின மாதிரி சீன் போடுவாங்க. ஆமாம், நாங்கள்லாம் இந்த மார்க்கெட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.